எல்லோருக்கும் வணக்கம். என் இனிய அன்பு உள்ளங்களே, இன்றைக்கி அடுத்த ராசியை பார்ப்போமா? இது வரைக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் என 11 ராசிகள் பற்றி பார்த்துட்டோம். இன்றைக்கி ராசி மண்டலத்தின் கடைசி ராசியான மீன ராசியை பற்றி பார்ப்போமா? இதன் அதிபதி குரு பகவான். இது ஒரு உபயராசி. ஏற்கனவே உபயராசி 2 ராசி பார்த்துட்டோம். 2 புதனுடைய உபயராசி என்னென்ன? மிதுனம் மற்றும் கன்னி. அடுத்தது இன்னொரு உபயராசியான குருவின் ராசியான தனுசை பார்த்துட்டோம். இப்போது குருவின் அடுத்த உபயராசியான மீனம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அந்த தனுசு என்ன ராசி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது காற்று ராசி. இப்போ நம்ம பார்க்க போகிறது நீர் ராசி. நீர் ராசியான மீனம். இந்த ராசி ஒரு பெண் ராசியும் கூட. இதனுடைய சிம்பல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ரெட்டை மீன் இருக்கிறது போல் இருக்கும். இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா புரட்டாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்கள், அடுத்து ரேவதி நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 என மொத்தம் 9 பாதங்களை கொண்டது இந்த மீனராசி. இந்த மீனராசி குறிப்பிடக்கூடிய உடலின் பாகங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா பாதம். அப்போது இவங்களுக்கு மேக்சிமம் பிரச்சனை எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாதம் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொன்று, இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நடந்து அலைந்து திரிந்து ஒரு விஷயத்துக்காக தேடுதல் போகிறாங்களோ அப்போ தான் இவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குங்கிறதும் ஒரு அர்த்தம் உண்டு. இந்த ராசியில் பிறந்தவர்கள் குருவின் தன்மையுடன் இருப்பார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு கற்பனை திறன் ரொம்ப அதிகம். பொதுவாகவே கலைகளில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள், ரொம்ப விவேகமானவர்களும் கூட. பொதுவாக இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா மற்றவங்கள போல் இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்பா இப்படி இருந்தாங்க, நான் அப்பா மாதிரி இருக்கணும். ஐயாப்பா அப்படி இருந்தாங்க, தாத்தா அப்படி இருந்தாங்க, நான் அவங்கள மாதிரி இருக்கணும். அவங்களாம் அப்படி ஏர்ன் பண்ணாங்க இல்லையா, அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணாங்கல்ல, அது மாதிரி நான் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஆசை இவங்களுக்கு எப்பயுமே நிறையவே இருக்கும். எதையும் கூட்டு கதைகளாக பேசுவது அல்லது கதைகளாக எதையும் வர்ணித்து அதை அப்படியே எலாபரேட் பண்ணி பேசுகிறது, இது எல்லாமே இவங்களுக்கு கைவந்த கலை. காரணம், இவங்களுடைய கற்பனை திறன் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். பொதுவாக செயற்கையான அழகு, அதாவது இவங்க ரொம்ப அழகானவர்களாக இல்லை என்றால் கூட செயற்கையான அழகின் மூலம் தன்னை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இயற்கை எல்லாரையும் அழகாக படைச்சிரும் நம்ம நம்ப முடியாது. சில பேர் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் கூட தான் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல அடுத்தவங்க முன்னாடி ஒரு ப்ளசன்ட் பீப்புளாக இருப்பாங்க. ரொம்ப டார்க் பீப்புளாக கூட சில பேர் இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அவங்களோட ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தோம்னா அவங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற தோற்றம் தான் கொடுக்குமே ஒழிய இவங்க இன்னும் இப்படி இருக்காங்க அப்படின்னு மாதிரி நம்மளுக்கு தோன்ற வைக்காது. அதனால் இவங்க ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறது மாதிரி இவங்களுடைய தன்மை அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அது மிகச்சரியே. செயற்கையான அழகு அப்படின்னா இவங்க தன்னை மட்டும் பற்றி நினைப்பதற்காக இல்லை. பொதுவாக செயற்கையான அழகு எல்லாமே இவங்களுக்கு பிடிக்கும். எப்படின்னா என்ன சொல்கிறது, வீட்டிலனா கொஞ்சம் வீட்டை நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கிறது, வீட்டுக்குள்ளே இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் அதை செயற்கையாக டெக்கரேட் பண்ணி வைக்கிறது, அப்புறம் வீட்டுக்குள்ளே அந்த ஃபவுண்டன் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி செயற்கை அழகு மேல் இவங்களுக்கு ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். நுண்கலைகளின் மேலே ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள். இவங்க நீர் ராசி அப்படிங்கிறதுனாலையும் தண்ணியை ஒரு இடத்துல கொட்டணும்னா தண்ணி ஒரே இடத்துல இருக்காது, சலசலன்னு அது எல்லா இடத்துக்கும் பரவிடும். அதே மாதிரி இவங்களும் பலவிதமான விஷயங்களை தெரிந்து வைத்து கொள்வதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க. உணர்ச்சி மிக்கவர்கள். ரொம்ப என்ன சொல்கிறது, அடுத்தவங்க கவலைப்பட்டால் தானும் கவலைப்படுறது, அடுத்தவங்க இது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இப்படி
நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்காக கோவப்படுறது. அதே போல் தன் பேச்சை யாருமே காது கொடுத்து கேட்காம இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஓவராக எரிச்சல் படுறது. நான் இப்படிலாம் வரணும்னு ஆசைப்பட்டேன், இதுக்கு யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் எனக்கு இப்படி முட்டுக்கட்டை போட்டு என்னை இப்படி வச்சுருக்காங்களே அப்படின்னு எதற்கு எடுத்தானாலும் ஒரு உணர்ச்சி பிழம்பானவர்கள் இவர்கள். எதையும் ஈஸியாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை. இப்போ என்ன சொல்லுதுன்னா, தானே ஒரு தப்பே ஒன்று பண்ணுறோன்னு சொல்லி தானே ரியலைஸ் பண்ணால் கூட அதை அடுத்தவங்களுக்கும் அது தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிறதுல நான் இப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு 10 தடவை கேட்பாங்க. இல்லாட்டினா இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கா, இது நல்லாயிருக்கா அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அடுத்தவரும் தன்னை பற்றி என்ன ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் நிறையவே இவங்களுக்கு இருக்கும். அடுத்த விஷயங்களை இவங்க நல்லா கிரகித்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற்போல் நடக்கும் தன்மையும் இவங்களுக்கு இருக்கும். குருவின் ராசியில் பிறந்தவர்கள் என்பதனால் இவங்க இயற்கையாகவே இவங்க அறிவாளிகளும் கூட குணவான்களும் கூட. அடுத்தவங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கிறேன், நீயும் நல்லாரு, வா என் கூட சேர்ந்துரு, உன்னையும் நான் நல்லபடியாக ஆக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாசமான தன்மையும் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். இன்னொன்று இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குது தெரியுமா, அது அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிறது. தன்னை அழகாக ஃபோட்டோ எடுத்து அதை பெருசாக என்லார்ஜ் பண்ணி அதிலெல்லாம் பார்க்குறதுலாம் இவங்களுக்கு ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி ஒரு ஆசை நிறையா இருக்கும். அதனால் இவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எதை எடுத்தானாலும் உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது. இன்றைக்கி எல்லாருமே உடனே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன், கையில் ஃபோன்லேயே எல்லாருக்கும் கேமரா இருக்குதுங்கிறதுனால இவங்களுக்கு அந்த இன்றைக்கி அது கொஞ்சம் ஒரு சாதாரண விஷயமாக போயிடுச்சு. ஆனாலுமே இந்த ராசியில் பிறந்தவர்கள் என்றைக்குமே அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் தான் எப்படி ப்ளசன்டபுளாக இருக்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுலேயே இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்க ரொம்ப ஞாபக சக்தி உள்ளவர்கள். பார்த்தா இவங்க வாட்டுக்கு இப்படியே போகிற மாதிரி இருக்கும், ஆனால் இவங்க மண்டைக்குள்ளே எல்லாமே இவங்களுக்கு எப்பயுமே ஸ்டோர் ஆகி இருக்கும். இவங்க ஞாபக சக்தி இல்லாதவர்கள்னு சொல்லி இவங்களை எப்போயாவது நம்ம மறக்கிறாங்க வைக்கிறாங்க, இவங்கக்கிட்ட ஏதாவது ஆட்டையை போட்டுடலாம்னு நினச்சோம்னா அது நடக்கவே நடக்காது. அந்த அளவுக்கு ஞாபக சக்தி நிறைந்தவர்கள் இவர்கள். பொதுவாக இவங்களுக்கு ஆப்டான துறைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா முதல்ல சொல்லக்கூடியது ஃபோட்டோகிராஃபி. அதே மாதிரி ஒரு அழகாக கதை சொல்லவும், நல்ல கதையை நரேட் பண்ணுறதுல ரொம்ப மிக கெட்டிக்காரர்கள் இவங்க. அதே மாதிரி அழகாக கதை எழுதக்கூடியதுலேயும் இவங்களுக்கு வல்லமை அதிகம் உண்டு. நல்ல பெரிய பெரிய டாக்டர்ஸும் இதில் இருப்பாங்க. அதே மாதிரி பால் பண்ணை வச்சுருக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது வாசனை பொருட்கள் அது சம்பந்தமான ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம், அல்லது அது சம்பந்தமான கடைகள் வைத்திருக்கலாம், அல்லது வீட்டு விலங்குகள்னால் நாய், பூனை, கோழி, லவ் பேர்ட்ஸு, அப்புறம் ஃபிஷ்ஷு, இதை தாண்டி இதிலையும் விலங்குகள் வளர்ப்பவர்கள், காட்டு விலங்குகள் வளர்ப்பவர்களும் இவங்க தான். எப்படி காட்டு விலங்கு வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ குட்டியை விட்டுட்டு போயிடுது ஒரு யானை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலாம் அந்த குட்டியை வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் நீங்கள் அநேகமாக கேட்டு பாருங்கள். அவங்க இந்த ராசியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். பலரை பாருங்கள் நீங்கள் இந்த ஃபாரின் இதிலெல்லாம் நம்ம பார்த்து வச்சோம்னா ஒரு புலிக்குட்டி, சிங்கக்குட்டி கூட ஒரு மனிதருடன் சேர்ந்து அவ்வளவு செல்லமாக அவங்கள கொஞ்சம் விளையாடும். அப்போ அதுகிட்டையும் அன்பையும் பாசத்தையும் காமிக்கக்கூடிய தன்மை இருந்தால் தானே ஒரு காட்டு விலங்கும் ஒரு மனிதனை தன்னுடைய ஃப்ரெண்டாக நடத்தும். விலங்குகளிடம் கூட ஒரு அன்பை காட்டக்கூடியவர்கள் என்றால் இவர்களுடைய அன்புக்கு ஏதாவது எல்லை உண்டா? நீங்களே சொல்லுங்கள். இவங்க என்றைக்குமே தன் பிறந்த வீடு மற்றும் புகுந்த வீடு, இந்த வீட்டில் உள்ளவர்கள், வீட்டில் உள்ள மக்களை என்றுமே விட்டு கொடுக்காதவர்கள். என்றைக்குமே மீன ராசியில் ஒரு குழந்தை நம்ம வீட்டில் பிறந்துருச்சுன்னா கட்டாயம் அந்த பிள்ளையை நம்ம நம்பலாம். ஏன்னா அது என்றைக்குமே தன் தாயவோ தன் தகப்பனையோ தன் உடன் பிறந்தவர்களையோ அது விட்டே கொடுக்கவே கொடுக்காது. அந்த குடும்பத்திற்காக வாழும். அண்ணன் தம்பி பிள்ளைகளுக்காக அவங்க வாழ்வாங்க. அண்ணன் தம்பி பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணுமோ அதை தன் ஆயுள் காலம் முழுசுமே அவங்க செய்வாங்க.
நீங்கள் ஏன் இவ்வளோ செய்கிறீங்க, அவங்க என்ன உங்களை மதிக்கிறாங்களா அப்படின்னு மற்றவங்க கேட்டாலோ அல்லது அவருடைய மனைவி கேட்டால் கூட அவங்க அதெல்லாம் கேட்டுக்கிறதே கிடையாது. தெரிந்தோ தெரியாமலோ தன் உடன் பிறந்தவர்களுக்கு அல்லது அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய பேரம்பேத்திக்கே கூட இவங்க செய்யக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. அதே போல் ஒரு பெண்ணாக இருந்தால் கூட அந்த பெண் கல்யாணம் ஆகி போயிடுச்சுன்னா கூட அது தன் பிறந்த வீட்டையும் விடாது. அதே மாதிரி தன் புகுந்த வீட்டை சேர்ந்தவர்களையும் என்றைக்குமே அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. தன் கணவர் வீட்டார், நாத்தனார் அல்லது சிஸ்டர் இந்த மாதிரி அல்லது அவங்களுடைய பிள்ளைகள் அவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். பொதுவாகவே இவங்களுக்கு ஒளிச்சு மறைச்சலாக பேச தெரியாது. பேச்சு எப்படி இருக்கும்னா ஒரு வெளிப்படையான பேச்சு இருக்கும். கள்ளங்கபடம் இல்லாமல் பேசுவாங்க. பெரியவங்களை ரொம்ப மதிப்பாங்க. பெரியவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போவாங்க. பெரியவங்களை அதுவும் ஒரு பிராமணர்களை மதிக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும். அநேகமாக வயதில் முதியவர்களுக்கெல்லாம் இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்னு நம்ம மற்றவங்க நல்லது செய்கிறவங்களா இருந்தாலும் இவங்கள அவங்களுக்கு ஒரு குணாதிசயம் பிடிக்கும். தன்னுடைய பிள்ளை மாதிரி அவங்கள பார்த்துக்குவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பழகிற தன்மையே அப்படித்தான் இருக்கும். எல்லா நேரமுமே இவங்க அன்பாகவே நடந்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. சில நேரம் பெரியவர்களை இவங்க அதட்டி பேசினால் கூட அந்த கள்ளமில்லாமல் அவங்க சிரித்த முகம் பேசுகிறத பார்த்தோன்னையே அந்த பெரியவர்களும் இவங்களை தம் பிள்ளை மாதிரி நினச்சி இவங்கக்கிட்ட ரொம்ப அன்போடு இவங்கக்கிட்ட பழகுவாங்க. அன்புடன் இவங்களை நடத்துவாங்க. ஏழைகளுக்கு உதவக்கூடிய நல்ல ஒரு குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். பொதுவாகவே இவங்க உணர்ச்சி பிளம்பானவர்கள் என்பதனால் அடுத்தவர்கள் படக்கூடிய ஒரு பிரச்சனை வலிகள் அப்படிலாம் தனக்கும் நேர்ந்தது போல் நினச்சி ஈஸியாக அவங்களுக்காக இளகி போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய தன்மையும் இருக்கும். ஒரு பொண்ணுக்கே ஒரு கல்யாணம் நடக்கலை, அதுக்கு நகை தேவைப்படுதுன்னா யோசிக்காமல் தான் கழுத்தில் போட்டிருந்ததை கூட கழட்டி கொடுத்து இந்தாங்க உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களையும் இந்த ராசியில் உள்ளவர்களில் நம்ம தாராளமாக நம்ம பார்க்கலாம். இவ்வளவு வெகுளியான மனிதர்கள் அப்படின்னு நம்ம இவங்கள சொல்லிக்கிட்டே போகிறனே, அப்போது இவங்க நிஜமாகவே அவ்வளவு தூரத்துக்கு இவங்க வெளிப்படையானவர்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது மீன ராசி, கடைசி ராசி அப்படிங்கிறதுனால இவங்க மனதின் ஆழ் மனதில் ஏதாவது ஒரு ரகசியம் இவங்களுக்கு எப்போவும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த ரகசியத்தை பற்றி இவங்க என்றைக்கும் பெருசுப்படுத்தவும் மாட்டாங்க. ஆனால் அந்த ரகசியம் இல்லாத மனிதர்களும் இவர்கள் கிடையாது. பொதுவாகவே இது உபயராசி அப்படின்னு சொல்கிறதுனால இவங்களும் கொஞ்சம் தான் முதல் போட்டு செய்கிறதை தாண்டி மார்க்கெட்டிங் இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுக்குறது மாதிரி மார்க்கெட்டிங் அல்லது வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடியது, கடல் கடந்து போகக்கூடிய வாணிபங்கள் இதெல்லாம் இவங்க செய்தாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஆப்டாகவே இருக்கும். இன்னொன்று இவங்களுக்கும் மறைப்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். என்னென்ன விஷயங்கள் சொன்னோம்னா இந்த ஹிப்னாட்டிசம் சொல்கிறாங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சிக்கக்கூடியதை அதில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஆன்மீகம், மறைவியலான விஷயங்கள், மேஜிக் இந்த மாதிரி விஷயங்களையும் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். இவங்க அதிலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவார்கள். இவங்களுடைய நன்னடத்தை, நல்ல குணம் போன்றவை இவங்களுக்கு பிடிக்கும். மித்தவர்களை இவங்களை நோக்கி திருப்பும். அதுவும் மாற்று கருத்து கிடையாது. இது உபயராசி என்பதனால் இவங்களுக்காக உழைப்பதற்கு யாராவது வந்துடுவாங்க. இவங்களுடைய சம்பாத்தியத்தை தாண்டி இவர்களுக்காக உழைத்து கொடுப்பதற்கு நாலா பக்கத்தில் இருந்தும் மனிதர்கள் வருவார்கள். ஒன்று அவருடைய தாய் தகப்பனாக இருக்கலாம், அல்லது இவருடைய மனைவியாக இருக்கலாம், நாளைக்கு பின்னாடி பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது யாரோ ஒருத்தங்க, அதாவது என்ன சொல்லுது, இவங்களுக்காக மித்தவங்க ஓடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அது மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு வாழ்க்கையில் சாதாரணமாகவே இவங்களுக்கு நடக்கும். இவங்க செய்ய வேண்டிய காரியத்தை இவங்களுக்காக மற்றவங்க போய் செஞ்சு கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்தோம்னா, மற்றவங்களுக்கு ஏஜெண்ட்டாக இருக்கலாம், அல்லது மார்க்கெட்டிங், அதாவது இவங்களோட பிஸ்னஸ்க்கு ஏஜெண்ட்டு
இவங்க நியமித்திருக்கலாம். அதற்காக மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்குன்னு சில பேரை வந்து ஒரு குரூப் பீப்புள் இருப்பாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து என்னது வீடியோவில் யூடியூப்பில் போடுறதா இருக்கலாம், அல்லது டிவியில் போடுறதாக இருக்கலாம், அல்லது திரைகளில் போடக்கூடியதாக இருக்கலாம். இதெல்லாம் ஆடெல்லாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஆட் ஃபில்ம்ஸ் அதெல்லாமே இவங்களுக்காக செய்து கொடுப்பவர்களாக பல பேர் இவர்களுக்காக உழைப்பவர்கள் இவங்க இருப்பாங்க. பொதுவாகவே வந்து இவங்க ரொம்பலாம் பேச மாட்டாங்க, கொஞ்சம் மௌனமானவர்கள் தான். இவங்க எதையுமே கொஞ்சம் யோசித்து தான் பேசுவாங்க. இவங்க அதிகம் பேச மாட்டாங்க, ஆனால் அதிகமாக மற்றவங்களை இவங்க பேச வச்சுருவாங்க. இவங்க அறிவாளிகள் அப்படிங்கிறதுனால தான் நினைத்த காரியத்தில் கவனமாக இருந்து அடுத்தவங்க என்ன சொல்ல வர்றாங்க, என்ன நினைக்கிறாங்க, அவங்கக்கிட்ட என்ன அறிவுத்திறன் இருக்குது, அதை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கலாம், அதன் மூலமாக அதை பல மடங்கு எப்படி விருத்தி செய்யலாம் அப்படிங்கிற ஆற்றலும் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இவங்களுக்கு வந்து ராசியே மீனம். மீன் எதில் இருக்கும்? தண்ணியில் தான் இருக்கும். தண்ணினா ஆற்று தண்ணி, கடல் தண்ணி. ஆனால் மீனம் என்பது சமுத்திரம். அப்போது கடல் 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 சார்ந்த விஷயங்கள், மீன் பிடிக்கக்கூடிய துறைகள் அல்லது மீன் பிடிக்கும் இடங்கள், அப்புறம் குட்டைகள், உப்பளங்கள், தோல் பதனிடும் இடங்கள், ஜெயில், பாழடைந்த இடம் அல்லது பாழடைந்த கிணறு, சேறு சகதி நிறைந்த இடங்கள், அப்புறம் துறைமுகங்கள், எண்ணெய் வயல்கள். அப்புறம் இதுக்கு மாதம்னு பார்த்தோம்னா பங்குனி மாதத்தை சொல்லலாம். நிறம்னு பார்த்தோம்னா சாம்பல் நிறம். இதற்கு உண்டான திசை என்னன்னு பார்த்தோம்னா வடகிழக்கு. சமுத்திரம் போன்றவை இந்த ராசியில் அடங்கும். அதே போல் இது சார்ந்த தொழில்களும் இவங்களுக்கு மிகுந்த உயர்வை தரும். ஜலராசி அப்படிங்கிறதுனால நீர் சம்பந்தமான துறைகள் என்னென்ன, இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறாங்க, அப்புறம் ஜூஸ், அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ், பால் சம்பந்தமான பொருட்கள், அப்புறம் கடலில் விளையக்கூடிய முத்துக்கள், பவளங்கள், அந்த அவைகளை வைத்து வியாபாரம் செய்வதாக இருக்கலாம், அல்லது துறைமுகம், கப்பல் போக்குவரத்து, இந்த மாதிரி விஷயங்களும் இவங்களுக்கு தொழிலாக எடுத்து செய்வதற்கு மிகுந்த சிறப்பை தரும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்கள் ஜோதிடர் ஞானஜோதி சுகுமார். வணக்கம்.